வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுலபமான முறையில் சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தூள் உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் தயிர், அரை எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நமக்கு சிக்கன் கூட நல்லா சேர்ந்து வரும். கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம சிக்கன் வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் வறுவலுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி சேர்ந்து வரும். அதுலேயே தான் வேக வைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் வேக விடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன்லேருந்தே நமக்கு நல்லா தண்ணி சேர்ந்துருக்கு. இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கன் எல்லாமே வேகும், அடி பிடிக்காமையும் இருக்கும். 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன்லேருந்து தண்ணி வர்றது நின்றுடுச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. சிக்கனுமே 3/4 பாகம் வெந்திருக்கு. இப்போது 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுலபமான முறையில் சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் சிக்கன் வறுவல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.